இயேசுவேன்னு அழுது கூப்பிட்டாங்களோ உடனே விடுதலை. அன்றைக்கு அந்த மகளுக்குள்ளே மாற்றம். நன்றாக தூங்கினாள், மறுநாளில் நன்றாக சாப்பிட்டாள். அதன் பின்பதாக என் மகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவில்லை. மேலும் நான் 10 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். இவ்வளோ பக்தி, ஆனால் குடியை விட முடியல. இப்படி தான் இன்னைக்கு குடியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத கடவுளை தான் இன்னைக்கு நம்ம தேடுகிறோம் இல்லை? யோசித்து பாருங்கள், இவ்வளோ பக்தி இருக்குது, 10 வருஷம் மதுபானத்தை விட முடியல. அவர் அந்த சகோதரர் சொல்கிறார், அடிமையாக இருந்தேன், அன்றைய தினத்திலிருந்தே குடிப்பழக்கம் போய்விட்டது. ஐயா யோசிங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் வைராக்கியம் அப்படி தான் இருப்பேன்னா நீங்கள் தான் யோசிக்கணும். இவ்வளோ பக்தி உள்ள சகோதரன் 10 வருஷமா மதுபானம் அதை விட முடியல. என்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களோ குடும்பத்தில் மகளுக்கு சுகம், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. இப்பொழுது நாங்கள் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்கள் வீடு இப்பொழுது இயேசுவின் வீடாக மாறிவிட்டது. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. ஏன் காசு கொடுத்தாங்க?